Hello everyone, thank you so much for staying tuned with me. இந்த வீடியோவில் வந்து COPD எக்ஸார்சிபேஷனும் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுத்துக்குமே கிளினிக்கல் இண்டிகேட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்குமே கிளினிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். COPD எக்ஸார்சிபேஷன் இருந்தாலுமே எஸ்ஓபின்னு தான் வருவாங்க, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இருந்தாலுமே எஸ்ஓபின்னு தான் வருவாங்க. இங்கே எந்த இடத்துல நம்ம வேரியேஷன் கண்டுபிடிக்கணும்? ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணுவாங்க, ஈக்குவலாக நெப்பு கொடுத்து ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ எந்த இடத்துல இது ப்ரையாரிட்டி போகும் அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியருக்கு வந்து ஓட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த ஓட்டு லெவல் செக் பண்ணணும். அபவ் 3.5 மேலே இருந்தது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் பீடிஎக்ஸாக போயிடும். இப்போ வந்து அந்த ஓட்டு வந்து 2 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க, 2 லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாசிபேஷன் நோட்ஸ் போய் செக் பண்ணுங்க. என்னென்னலாம் பேசுகிறாங்க, எவ்வளோ நாள் பேஷண்ட்டுக்கு நெப்பு கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்டீராய்டு கொடுத்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணுங்க. சிஓபிடி தான் வந்து மெயினாக பேசுகிறாங்க, அதுதான் வந்து அந்த கண்டிஷன் தான் வந்து அட்மிட் ஆகிறதுக்கே வந்து ரீசன். த கண்டிஷன் அக்கேஷனிங் ஃபார் தி அட்மிஷன் அப்படின்னா சிஓபிடி எக்ஸார்சிபேஷன் வந்து பீடிக்ஸாக போயிடலாம். ஏன்னா அக்யூட் கண்டிஷன் தான் எப்போவுமே வந்து இப்போ அக்யூட் ப்ளஸ் க்ரானிக் ஈக்குவல் டு அக்யூட் தான். அக்யூட் கண்டிஷன்னு அதுக்காக தான் வராங்க அப்படின்னா நம்ம அதுதான் பீடிஎக்ஸாக கொடுக்கணும். பட் வந்து பேஷண்ட் சிஓபிடி எக்ஸார்சிபேஷனுக்கும் வராங்க, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இருக்குது, ஓட்டு வந்து அபவ் 3.5 இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கான ஒர்க் அப்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம டாக்குமெண்ட்டை வந்து வேரியன்ட் பண்ணி நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சினாரியோஸ் வந்து நம்ம ஈஸியாக கோட் பண்ணலாம் எரர் வராமலே. ஸோ ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து அந்த டாக்குமெண்ட் படிக்கும்போதே நமக்கு தெரியும் வெதர் பேஷண்ட் அட்மிட்டட் ஃபார் சிஓபிடி ஆர் தி ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் தி போத் சினாரியோஸ். ஸோ அக்கார்டிங் டு திஸ், but when the both condition treated equally, even the O2 plus steroids, everything they are provided means it's based on the weightage. So we will go with the weightage. நம்ம weightage படி கோட் பண்ணி ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரை பீடிஎக்ஸாக கொடுத்துக்கலாம். எப்போவுமே நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது, எப்போவுமே வந்து ஒரு எம்சிசி வந்து டிஃபால்ட்டாக செக் பண்ணுங்க. எம்சிசி செக் பண்ணுறீங்க அப்படின்னா மால் நியூட்ரிஷன் இருக்கா அப்படின்னு எல்லா செக்லையுமே காமனாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ மால் நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னா கொறி வச்சு வாங்கி ஒரு எம்சிசி ஆட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, எம்சிசி ஆட் பண்ணும்போது அது வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மால் நியூட்ரிஷனோட இண்டிகேட்டர்ஸ் அது எல்லாமே வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டில் உங்களுக்கு சிஓபிடிலையும் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்லேயும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த டாப்பிக்கை பற்றி. அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் வித் மீ.